மும்மொழி கொள்கை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. நீதி அரசர் நாகரத்னா அவர்கள் முன்னிலையில் தான் அந்த வழக்கு வந்திருக்கு. அதில் பல்வேறு விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க. 9ஆம் வகுப்புலேருந்து தான் அந்த மும்மொழி கொள்கை தொடங்குகிறது. இது வேண்டாம், இது ஏன்னா அது 10ங்கிறது பப்ளிக் எக்ஸாம் வரக்கூடியது, அது மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும், இதை ஏன் நீங்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து பரிசீலிக்க கூடாதுன்னு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. கூடவே மாநில அரசு பல்வேறு பாடத்திட்டங்கள் நீங்கள் கல்வி இதை வச்சுக்கலாம், ஆனாலும் மத்திய அரசு இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வேண்டுகோளையும் எல்லா அரசுக்குமே வச்சிருக்கிறாங்க. இது ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த தீர்ப்பு கொஞ்சம் குழப்பமும் அதே நேரத்தில் ஒரு பேலன்ஸ்டாகவும் ஒரு கருத்தை சொல்லியிருப்பதாக தான் பார்க்குறேன். அவன் சொல்றது ரைட்டு. திடீர்னு 9ஆம் வகுப்புலேருந்து இன்னொரு லாங்குவேஜுங்கிறது அது குழப்பமாக இருக்கும். அது குறித்து விளக்கமும் மத்திய அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தது. இந்த ஆண்டு நாங்கள் அப்படிலாம் சொல்லலை அப்படிங்கிற ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க, 3ஆம் வகுப்பில் இருந்தால் அதுங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷரு அப்படின்னு ஆக்டர் சூர்யா போன்றவர்கள் இருந்தார். ஆனால் அவங்க 5-6 லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. கார்த்திக்லாம் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக தெலுங்கு பேசுகிறார். அதாவது வேலை நிமித்தமாக கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி சில இடத்துல நீங்கள் இயல்பாக கம்யூனிகேட் பண்ண அந்த தொடர்பிலே நீங்கள் இருந்தால் தானே படிக்க முடியும். ஸோ படிக்க காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிறவன் அவனுக்கு ஹிந்தி ஆக்சஸும் இல்லாமல், வேறு எந்த மொழி, புதிய மொழி, 3வது மொழி ஆக்சஸ் இல்லாமல் அவன் எப்படி அந்த லாங்குவேஜை கற்றுப்பான் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குல்ல. அது வேலை நிமித்தமாக அவனால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ 3வது மொழி அப்படிங்கிறப்பவே அது எப்படி இந்தியாக இருக்கும் அப்படின்னும் நாகரத்னா அவர்கள் கேட்டிருக்காங்க. ஏன் சமஸ்கிருதம் இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. மாநில அரசு அதாவது NAPல தெளிவா சொல்லியிருக்காங்க, 3வது மொழியாக எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம், ஹிந்தி மட்டுமேன்னு சொல்லலைங்கிறதையும் அவங்க நீதியரசர் வாயிலிருந்தே அது சொல்லியிருக்காங்க. ஆகவே இதையெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க, 9ஆம் வகுப்புலேருந்து பண்ணணுமா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நவோதயா பள்ளி அது ஏற்கனவே அது லேண்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கால அவகாசம் வேணும்னு மாநில அரசு கேட்டது. போதிய கால அவகாசம் கொடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் கால அவகாசம் வேணுங்கிறாங்க. சரி, போய் தொலையுது, நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் இனிமேலாவது நீங்கள் செய்வீங்களா? ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். மாநில அரசு அதற்கான கல்வி திட்டத்தை அவங்க செயல்படுத்தலாம், அவங்க அதை முடிவு பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த நவோதியாங்கிறது மத்திய அரசுடைய திட்டம். இந்த திட்டம் மத்திய அரசுனா அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கிலேயே இருக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்க்குறோன்னா, இப்போ நம்ம இந்த பக்கம் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் அந்த பக்கத்தெல்லாம் அது வழியாக போனீங்கன்னா, பூந்தமல்லி ஹைரோடு அந்த வழியாகவும் போனீங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், பெரிய பெரிய ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ். இங்கெல்லாம் பெரும் பணக்காரர்கள் இவங்கெல்லாம் படிப்பாங்க. அந்த பக்கம் நாமக்கல், பொள்ளாச்சி, திருப்பூர் அந்த பக்கத்துலலாம் கோழிப்பண்ணை ஸ்கூல் மாதிரின்னு அங்கே பெரிய பெரிய ஸ்கூல்லாம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். நான் அங்கே படித்தாதான் ஒரு நேரத்தில் மார்க் அடிப்படையில் MBBS சீட்டு அப்படிங்கிறதுனால அங்கே எல்லாத்தையும் போய் கொட்டடியில் போய் அடைச்சி படிக்க வச்சுருந்தாங்க. அதில் அந்த மார்க்கை வச்சு எப்படியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்பொழுது நீட் அப்படிங்கிறதுனால பெரிய அளவு அங்கே கொண்டு போய் சேர்க்கறது, கொட்டடி பள்ளியில் சேர்ப்பதுங்கிறது அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இப்போ அதுக்கு பதிலாக என்னென்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ், அகாடமியில் போய் சேர்றாங்க. அது ஒரு பக்கம். அவன் தான் என்னென்னா ஸ்கூலில் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இது போன்ற பெரிய ரெசிடென்ஷியல் ஸ்கூலு சாதாரண மக்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், மலைவாழ் மக்கள், பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ், இவங்க படிக்கிறது மாதிரி ஒரு ஸ்கூல், ரெசிடென்ஷியல் ஸ்கூலு அதே நேரத்தில் டாப் கிளாஸ் அமெனிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மத்திய அரசு தொடங்குறது தான் இந்த நவோதயா ஸ்கூல். இதில் மலைவாழ் மக்கள், ஷெட்யூல் கேஸ்ட்டு, பெண் குழந்தைகள், இவங்களுக்கு தான் முன்னுரிமை அதிகம். இங்கே என்ன சொல்கிறான், பெண்களை பார்த்தீர்களா, படிக்க வைத்ததே தமிழ்நாடு தான் அப்படின்லாம் உருட்டுவான். அப்புறம் எதுக்கடா இந்த ஸ்கூல் கொண்டு வர விட மாட்டேங்கிற அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அம்பேத்கர் அங்கே வட மாநிலங்களை செய்ய நினைத்தது இங்கே ஈவேரா தான், அதான் பெரியார் தான் இங்கே எல்லாம் நொட்டினார் அப்படிமா. ஆனால் இங்கே படிப்பதற்காக ஒரு நல்ல ஸ்கூல் உருவாவதற்கு, அதுவும் ஃபீஸே இல்லாமல் இலவசமாக பயில்வதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கும் பொழுது அதை இங்கே செயல்படுத்தாமல் தடுப்பது ஏன்?
அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இல்லை பெரும்பாலான ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய கிறிஸ்துவ மிஷனரிகளாக இருக்கட்டும், அது இருக்கும். இல்லைன்னா பெரிய அரசியல்வாதிகள், குறிப்பாக திராவிட கட்சிகளை சார்ந்த அரசியல்வாதிகள். ஸோ எங்களுக்கு இந்த பிழப்பு இங்கே நவோதயா வந்துட்டுனா இங்கே எங்கள் ஸ்கூலில் யார் படிப்பா, எல்லாம் அதுதான், அது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும்னு கேட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து அதுக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய லேண்ட் ஒதுக்கணும் இதெல்லாம் கூட, அதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த நவோதயா வந்து அதன் மூலமாக ஹிந்தி வந்துடும். ஏண்டா நீ நடத்துகிற பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ ஹிந்தி இருக்குது பாரு, இவன் ஸ்கூல் மூலமாக ஹிந்தி வரலையாம். ஒரே ஒரு நவோதயா ஸ்கூல் வந்துட்டா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அங்கே வந்து ஹிந்தி வந்துருமா. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல் எவ்வளோ இருக்குது, அதில் ஹிந்தி இல்லையா, அதில் ஃப்ரெஞ்சு இல்லையா, ஜெர்மன் இல்லையா? இது போன்று இவர்கள் சாதாரண மக்களை, ஏழை எளிய மக்களை இவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத ரொம்ப பட்டவர்த்தனமாக இந்த கருத்தின் மூலமாக நீதிபதி நாகரத்னா அவர்கள் தெரிவித்திருக்கார். அவருக்கு நம்முடைய பாராட்டு.